ஹாய் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி கார்த்திக் பார்த்து ரொம்பவே கோவமாக வராங்க. ஏன்னா ரேவதி நான் மாமா கூட தான் நான் வாழ போகிறேன், என்னை யாருமே கட்டாயப்படுத்தலை, இவர் என்னுடைய கணவர், என்னுடைய கணவர் கூட நான் வாழணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். அப்படி சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம். என்னடா இவ இப்படி பேசிட்டாலே அப்படின்னுட்டு தெரியாத சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதி அப்படி தானே பேசுவாங்க. இருந்தாலும் அந்த கார்த்திக் மேலே தான் அவங்க கோவத்தையே காட்டங்கட்டே என்கிட்டேருந்து பொண்ணை பிரிச்சுட்டல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இந்த பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை உங்ககிட்டேருந்து பிடிக்கலை, உங்கள் பொண்ணு ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, அவளுக்கு நான் சொல்லி கொடுத்து பேசுகிறதுக்கு அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. இல்லைடா நீ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்கிறாங்க. இன்னும் 30 நாளில் உங்ககிட்ட இருந்த பொண்ணை நான் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார்த்திக் சொல்கிறான், சரி அதுவே தான் பார்ப்போம், என்னை என்கிட்ட இருந்து ரேவதி பிரிக்க முடியும், அதே மாதிரியே ரேவதி கிட்டேருந்து என்னையும் பிரிக்க முடியாது, நீங்கள் தான் பார்த்தீங்களா ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பாசம் பெருசாக இல்லை, இப்போ அவன் பெருசான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் கார்த்திக் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு அப்செட்டாகவே இருக்காங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட பேசுகிறத ரேவதி எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அப்போ மாமா எவ்வளோ இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அம்மா ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்கும். ஒன்றும் இல்லை ரேவதி, சொல்லுங்கள் மாமா, நீங்கள் அம்மா கூட பேசுனதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும். ஒன்றும் இல்லை ரேவதி, வழக்கம் போல தான் சொல்லுங்கள் மாமா என்னன்னு கேட்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்டேருந்து என் பொண்ணை பிரிச்சுட்டு தான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மாமா, நீங்கள் என்கிட்டேருந்து பொய் சொல்கிறீங்க, அம்மா ஒன்றும் அப்படி சொல்லலை, இன்னும் 30 நாளில் உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்க தானே சொன்னீங்க, ஆனால் என் மனசு கஷ்டப்படும் தானே நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க அப்படின்னு ரேவதி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி என்னடா இவங்க 2 பேர்த்தையும் 4 ஆளை காணாமே, பஞ்சாயத்து எப்போவும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ரேவதி வந்துட்டாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்கும். ஒன்றும் இல்லை பாட்டி, சரி சாமுண்டீஸ்வரி என்ன தான் சொன்னா, ஒன்றும் ரேவதி என் கூட தான் வாழ போகிறோன்னு சொல்லவும் அத்தைக்கு என் மேலே கோவம் அதிகமாகிடுச்சு. அப்படியாச்சா, அந்த சாமுண்டீஸ்வரி என்ன அப்படி பண்ணுறாத்துல ஒரு நல்ல பாம்பு மாதிரி நம்மளை இப்போ தான் தலை சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பாட்டி சொல்லுவோம். அப்போ ரேவதிகிட்ட சொல்கிறாங்க, ரேவதி உங்கள் அம்மா பற்றி இப்படி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது. இல்லை பாட்டி, உங்களுடைய வார்த்தை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி இன்றைக்கி ஆடி பேருக்கு உங்கள் 2 பேத்துக்கும் ஆடி நாங்கள் அப்படி கல்யாணம் மாதிரி அப்படி விசேஷமாக செய்யணும், ஆனால் எங்களால் செய்ய முடியல, அதனால் நீங்கள் பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க, நீங்கள் ஒரு வாழ்க்கையில் என்றைக்குமே பிரியக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ரேவதி சொல்கிறாங்க, சரி பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா இந்த மாதிரி கோயிலில் போய் விளக்கேற்றுறோம்னா உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கவே முடியாது, நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். சரிவா நம்ம போனால் சொல்லிட்டு ரேவதியும் கார்த்திக்கும் கிளம்பி போகிறாங்க. விளக்கு வாங்கிட்டு ரேவதியும் கார்த்திக்கும் அதை பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி அப்படியே ஆற்றுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் ரேவதிக்கு மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குது. எங்கடா விளக்கு அணைஞ்சிருமோ அந்த பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. இருந்தாலும் கார்த்திக் கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி, இல்லைம்மா அம்மா நம்ம விளக்கேற்றிட்டு வந்துடலாம், ஒரு வேளை அது அணைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கண்ணியே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். சரிவா நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடறாங்க. இருந்தாலும் ரேவதிக்கு மனசு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் தெரியாமல் நைஸாக பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு அப்படியே அணையாத மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. திடீர்னு கார்த்திக் என்னடா பக்கத்தில் ரேவதி காணா சொல்லிட்டு எங்கே போனான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தால் கடைசி பார்த்தா கோயிலில் தான் இருக்கிறாங்க. என்ன ரேவதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்கலாம். இல்லை மாமா இந்த விளக்கு அணைஞ்சிடலாம், அதுக்காக தான் அதெல்லாம் ஒன்றும் அணையாதுவான்னு சொல்லிட்டு இப்படி வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனது அப்போ ரேவதி அப்போ ஒரு மாதிரியாக என்ன இப்போ அந்த விளக்கு அணைஞ்சிருமான்னு பயத்திலே இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை மாமா, இன்னைக்கு ஸ்வாதியோட பர்த்டே, நாளைக்கு அவளுக்கு எப்போவுமே மிட் நைட்டில் நான் தான் கேக் வெட்டி விஷ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் கவலைப்படாத, நம்ம வேணா போய் அதே மாதிரி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை தூங்க வச்சுறாங்க. அதே மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னா ரேவதியும் கார்த்திக்கும் ஸ்வாதியும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்களுக்கு தெரியாமல், அதாவது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமல் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுபடி நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அப்படியே ஒரு யோசனையாகவே உட்காந்துட்டே இருக்கான். அப்போ சந்திரா போகிறாங்க. இவ என்ன கார்த்திகை ரேவதி பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே உட்காந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, அக்கா என்னக்கா நீ பாட்டுக்கு கார்த்திக் கிட்ட உன்கிட்ட இருந்து என் பொண்ணை நான் பிரிச்சுருவேன் நீ சொல்லிட்டு வந்தேன், இப்போ என்ன அதுக்கு எதுவுமே ஏற்பாடு பண்ணாமல் வச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு சந்திரா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணாமல் இருப்பேன்னா எப்படியாவது அந்த கார்த்திகிட்டே பொண்ணை பிரிச்சுணும் அப்படின்னு சொல்லி பேசி, சரி என்ன தான் பண்ணேன், அதுக்கு நான் எல்லா ஏற்பாடு பண்ணது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை சந்திரா, எது சொன்னாலும் நம்மளுக்கு நடக்காமல் போயிடும், அதனால தான் நான் யாருக்கும் சொல்லாமல் நானாவே காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன காட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவளை கார்த்திகிட்ட நெருக்கமாக பழக விட்டு அது மூலியமாக கார்த்திகிட்டேருந்து ரேவதியை நம்ம எப்படியாவது பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையே அக்கா, நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்திரா ரொம்ப சந்தோஷமாக, இதுக்கு தாண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்கிட்டேருந்து என் புருஷன் பிரிச்சிங்களே அதே மாதிரி நீங்கள் ஒருத்தராக பிரிஞ்சு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப நல்ல எண்ணமாகவே யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கையில்
மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாருமா இவன் தான் கார்த்திக் அப்படின்னு ஓ இவர் தான் கார்த்திகா, பரவாயில்லையே ஸ்மார்ட்டாக இருக்கேன், இந்த பாரு நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய், நான் தானே சொன்னேன் ஸ்மார்ட்டாக இருக்க சொன்னது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பாரு, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் தான் செய்யணும், அதுக்கு தான் உனக்கு நான் நிறைய பணமும் கொடுக்குறேன். சரி சரி மேடம் சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. இவனை தான் நீ எப்படியாவது இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இவன்கிட்ட நீ நெருக்கமாக பழகணும், அதை பார்த்து என் பொண்ணு பிரிஞ்சு அவனை விட்டு பிரிஞ்சு என் கூட வந்துடும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அப்படி இதெல்லாம் நீங்கள் கச்சிதமாக நான் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ கையில் வந்து வேகமாக ஓடி வராங்க. ஏன்னா பின்னாடி 2 ரவுடிங்க வந்து துரத்திட்டு வராங்க. கரெக்டாக கார்த்திக் கார் முன்னாடியே விழுவுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து தான் காப்பாற்றுறாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி சார் நான் வந்து என்னுடைய பாட்டி கூட தான் இப்போ என் பாட்டி வந்து என் கூட இல்லை, நான் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசங்க என்கிட்ட மம்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திக் வந்து அவங்கள 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டு சரிம்மா நீ எங்கே போகிறது எனக்கு தெரியல சார், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சரி நீ ஒன்றுக்கு எதுக்கும் கவலைப்படாத, நீ வேணா எங்கள் பாட்டி வீட்டில் வந்து இரு, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக வளர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சரின்னு சொல்லிட்டு கையில் வந்து கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க, பாட்டி இந்த பொண்ணு வந்து ரொம்ப தனியாக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரேவதிக்கிட்டே சொல்கிறாங்க. சரி மாமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் கையில் வந்து யோசிக்கணும், அப்பாடா ஒரு வழியாக நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்படியாவது வந்து மேடம் கிட்ட சொல்லின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க. மேடம் இந்த மாதிரி நான் இந்த பரமேஸ்வரி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுவும் எல்லாமே ஜாக்கிரதையாக பண்ணு, ஏன்னா அந்த கார்த்திக் வந்து ரொம்ப ஸ்மார்ட், அதனால வந்து அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரி சரி மேடம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. என்ன இதுக்கப்புறம் தான் வந்து கதையை ஆரம்பிக்க போகுது. கையில் வந்து என்ன தான் கார்த்திக் கிட்ட நெருக்கமாக பழகினாலும் அதை ரேவதி வந்து பார்த்தாலும் ரேவதி வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா கார்த்திக் மேலே வந்து ரேவதி வந்து ரொம்பவே நம்பிக்கை வச்சுருவாங்க. ஆனால் கார்த்திக்கும் வந்து கையில் என்ன தான் கார்த்திக் கிட்ட நெருக்கமாக பழகாங்க, ஆனால் கார்த்திக் வந்து எப்படியும் அவங்க பிளானை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரேவதியும் வந்து கண்டுபிடிச்சோம். ஏன்னா வந்து சாமுண்டீஸ்வரி சொன்னதை தான் அவங்க ஞாபகம் இருக்குது, எப்படி இருந்தாலும் இந்த 1 மாதத்தில் உன்னையும் கார்த்திகை பிரிச்சுடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அம்மா வந்து என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்க போகிறாங்க. சரி எப்படி கதையை கொண்டுட்டு போகிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.